வெல்கம் பேக் டு சாய்ஸ் அகாடமி. நான் உங்கள் ஜெயபால். ஸோ இந்த வாரம் டெஸ்ட் நம்பர் 6 நடந்தது. அதற்கான மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்குறோம். என்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அண்ட் வயது கணக்குகள். இந்த ரெண்டு டாப்பிக்கில் இருந்து தான் கொஸ்டின் கேட்டிருந்தோம். ஸோ இதற்கான ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 176லேருந்து 200 வரைக்கும் மொத்தம் 25 கொஸ்டின் கேட்டிருப்போம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். 176வது கொஸ்டின், x/4/9 = 3/11 5/33 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வீதசமம் கான்செப்ட் தான். அதாவது a/b = c/d அப்படின்னு இருக்கும். லாஸ்ட் ரெண்டு வேல்யூ, அதாவது ஏயும் டியும் மல்டிபிள் பண்ணி கிடைக்கிற வேல்யூ, இடையில இருக்கிற ரெண்டு வேல்யூ பியும் சியும், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி கிடைக்கிற வேல்யூ சமம். இதை வச்சு நம்ம அது என்ன வேல்யூ கேட்குறாங்களோ எக்ஸ் வேல்யூ எங்கே இருந்தாலுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போது x × 5/33 = இடையில இருக்க ரெண்டு வேல்யூ 4/9 × 3/11. இதை சிம்பிளை பண்ணலாம். 3 கேன்சல் ஆயிரும். அடுத்து இந்த டிவைடில் இருக்க கான்செப்டே நீங்கள் கவனிங்க. டிவைடில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 3 × 11 33 வரும் தானே. அப்போ இந்த 33 இங்கே டிவைடில் இருக்க 33 கேன்சல் ஆயிரும். அப்போது x × 5 = 4ன்னு இருக்கும். இதுலேருந்து எக்ஸ் வேல்யூ என்ன, இந்த 4 ÷ 5 அப்படின்னு மாறும். அப்போ 4/5ங்கிறது அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். x⁴2 = 9 = 16 √x. இதுவும் நம்ம இதே ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ஈக்குவேஷன் கான்செப்டில் சால்வ் பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட்டில் இருக்க ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும். ரூட்டில் இருக்க வேல்யூ பவர் 1/2ன்னு போடலாமா, அதாவது ரூட்டுக்கு பதிலாக 1/2 நம்ம நோட் பண்ணலாம். அப்போது x × 3/2 x⁴3/2 × x⁴1/2 இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இடையில இருக்க ரெண்டு வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 9 × 16 அப்படிங்கிறத. ஓகேவா. இப்போது இந்த வேல்யூ நம்ம பேஸ் காமனாக இருக்குது. அப்போ பவர் வேல்யூ மல்டிபிளாக இருந்துச்சு அப்படின்னா பவர் வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோமா. அப்போ பேஸ் காமனாக இருக்குது, பவர் வேல்யூ நம்ம ஆட் பண்ணலாம். 3/2 + 1/2 அப்படின்ட்டு இங்கே 9 × 16 அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதை சிம்பிளை பண்ணால் இங்கே ரெண்டு சமமாக இருக்குது அப்படின்னா மேலே இருக்க ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணாவே போதும். அப்போது x⁴2 இதில் நம்ம சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா x² அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா. இப்போ x² வேல்யூ தான் 9 × 16 அப்படின்னு இருக்குது. இப்போ இதுலேருந்து எக்ஸ் வேல்யூ என்ன, 9 அப்படிங்கிற 3ஓட ஸ்கொயர் வேல்யூ, 16 அப்படிங்கிறது 4ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்போது முன்னாங்க 12. இப்போ இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் யூஸ் பண்ணலாம். +12 இருக்கலாம், +12 இருக்கலாம், ஆர் -12 இருக்கலாம். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 178வது கொஸ்டின் பாருங்கள். 1 லிட்டருக்கும் 50 மில்லி லிட்டருக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது 1 லிட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா 1000 மில்லி லிட்டர். ஓகேங்களா, 1000 மில்லி லிட்டர். இப்போ நம்ம இதையும் நம்ம மில்லி லிட்டராக மாற்றிக்கணும். இங்கேயும் ஆல்ரெடி மில்லி லிட்டரில் இருக்குது. அப்போது 1000/50 இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணலாம். 4×5 5, இங்கே 20×5 100. அப்போது 20:1 அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். அதே போல் தான் 179வது கொஸ்டினும். 179வது கொஸ்டின் பாருங்கள். இப்போ இங்கே 4⁻3.5ன்னு இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 2 ஸ்கொயர் 4 வந்துட்டு நான் 2 ஸ்கொயர் மாற்றிட்டு இங்கே பவரில் 3.5 அப்படியே நோட் பண்ணிடுறேன். ⁻2 அடுத்து இப்போ இந்த பவர் வேல்யூ ஏற்கனவே இங்கே ஒரு பவர் வேல்யூ இருக்குது, இங்கே ஒரு பவர் வேல்யூ வந்திருக்கு. இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணிடணும். அப்போ மல்டிபிள் பண்ண என்ன வரும், 2 × 3.5 7. ஓகே. அப்போ 2⁻7 தான் கிடைக்கும். இங்கே 2⁻5. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே 2⁻5 கேன்சல் ஆயிரும். இங்கே 2⁻7ல் 2⁻5 வரைக்கும் போயிடும். மீதி 2 ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். அப்போ ரேஷியோ என்னென்னா 2² 1 அப்படின்னு இருக்கும். இதை கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகேவா. நம்ம கீழே இருக்கிற 2 அடிச்சுட்டு மேலே இருக்கிற 7 5 அப்படின்னு நோட் பண்ணிடக்கூடாது. இப்போ 2² வேல்யூ 4 1. அப்போது 4:1 அப்படிங்கிறதா அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 180வது கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் பின்னங்களில் மிக பெரியது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷனுமே நம்ம செக் பண்ணால் மட்டும்தான் அதில் எது பெருசு அப்படிங்க கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பின்ன வேல்யூவில் எது பெருசுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். 7/8
13/16 நம்ம கம்பேர் பண்ணணும். எப்படி கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 7 × 16 70 + 42 அப்போது 112. இங்கே 8 × 13 80 + 24 அப்போ 104ங்கிறதா இருக்கும். அப்போ 112லையும் 104லையும் பார்க்கும்போது 112 தான் பெருசு. அப்போ 7/8 தான் பெருசு. எதை ரெண்டை கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அடுத்து என்ன பண்ணணும், இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணணும். ஓகேவா? அப்போ அதே போல் 7/8யும் 31/40 இதையும் நம்ம கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஈஸியாக சிம்பிளை பண்ணிடலாம். இந்த 1 8 8 40. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 7 5 35. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 1 × 31 31 தான். அப்போ இதுலேயும் 35 தான் பெருசு. அப்போ 7/8 தான் பெருசு. அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இதுதான் பெருசு. ஓகே, அப்போ லாஸ்ட் என்ன பண்ணணும், இந்த வேல்யூ லாஸ்ட்டில் இருக்க ஆப்ஷனையும் கம்பேர் பண்ணணும். என்ன வரும், 7/8 இஸ்ட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுவோம் 63/80. ஓகேவா? இப்போ அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே 1 8 இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 10ன்னு இருக்கும். கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 70 அப்படின்னு இருக்குது, இங்கே 63 தான் இருக்குது. அப்போ இங்கே 70 அப்படின்னா அந்த 7/8 இருக்க சைடு தான் பெருசு. ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். இந்த மாதிரி நம்ம இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A/B வேல்யூ கொடுத்துருக்காங்க, B/C வேல்யூ கொடுத்துட்டு A/B/C வேல்யூ என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், A/B/C வேல்யூவில் இப்போ கரெக்டாக A/Bனா 4:6 நோட் பண்ணுவோம். B/C அப்படின்னா 18:5 அப்போ நோட் பண்ணுவோம். இப்போ இந்த கேப்பில் இந்த 6 நோட் பண்ணுவோம், இந்த கேப்பில் இந்த 18 நோட் பண்ணுவோம். இதை இந்த வெர்டிக்கலாக இருக்க நம்பர்லேயே சிம்ப்ளை பண்ண முடிஞ்சால் சிம்ப்ளை பண்ணலாம். 1 6 6 இங்கேயும் 1 6 6 கேன்சல் பண்ணலாம். 6 கேன்சல் பண்ணலாம், 6 18 எது வேணால் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே 3018. இப்போ தான் நீங்கள் மல்டிபிள் பண்ணோம்னா ஈஸியாக ஒரே ஸ்டெப்லேயே வேலை முடிஞ்சிடும். நாங்கள் 12 18 இங்கே வரும் 5 அப்படின்னு வரும். ஸோ இந்த ரேஷியோ கான்செப்டில் இந்த ட்ரிக்கு ஆல்ரெடி நான் கிளாஸ் வீடியோ பார்ட் வீடியோஸில் எடுத்திருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை பாருங்கள். ஓகே, ஸோ அப்போது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 182 கொஸ்டின் பாருங்கள். 1/x = 1/y = 1/z = 2:3:5 எனில் x = y = z மதிப்பு காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொடுத்துருக்கிறது 1/ல கொடுத்துருக்காங்க. ஓகே, கொடுத்துருக்கிறது 1/ல கொடுத்துருந்து அது வேல்யூ கொடுத்து லாஸ்ட்டில் அவங்க என்ன கேட்குறாங்க, அதோட தலைகீழ் கான்செப்டில் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1/ல இருக்கிறதே நம்ம ஃபஸ்ட்டு அதை தலையிலாக மாற்றிக்கணும். அப்போ 1/2 1/3 1/5 அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த நம்பருக்கு எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், அதாவது 2 3 5 எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 30 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 30ன்னு இருந்துச்சு அப்படின்னா 2ஓட எதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு 30 கிடைக்கும், 15. அப்போ மேலே 15ஆல் மல்டிபிள் பண்ணும். 3ஓட எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 30 கிடைக்கும், 10. அப்போ மேலேயும் 10ஆல் மல்டிபிள் பண்ணிடலாம். 5ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 30 கிடைக்கும், 6. அப்போ மேலே 6ஆல் மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ மேலே கிடச்சிருக்க அந்த 15:10:6 இதுதான் அது நமக்கு தேவையான ரேஷியோ. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 183வது கொஸ்டின் பாருங்கள். A = 3 1/2, B = 5 3/4, C = 4 3/5, D வேல்யூ 4 3/8 எல்லாம் கலப்பினத்தில் இருக்குது. AB / CD இதோட மதிப்பு என்ன அப்படிங்கிற கேட்குறாங்க. இப்போ நம்ம A வேல்யூயே நம்ம கலப்பினத்தில் இருக்க நம்ம எப்படி பின்னமாக மாற்றலாம், ஏவோட வேல்யூ 2 6ன்னு வரும், 6 + 1 7, அப்போ 7/2. அடுத்து பியோட வேல்யூ அதே போல் பார்த்தோம் அப்படின்னாலும் 20 23/4ன்னு இருக்கும். அதே போல் சியோட வேல்யூ என்ன வரும், சியோட வேல்யூ 20 23/5 அப்படின்னு இருக்கும். டியோட வேல்யூ 32 + 3 35 35/8ன்னு இருக்கும். அப்போ கரெக்டாக இந்த வேல்யூவை அங்கே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். மேலே A × Bன்னு இருக்கா, ஏவோட வேல்யூ 7/2, பியோட வேல்யூ 23/4 டிவைடட் பை சிடின்னு இருக்கா, சியோட வேல்யூ 23/5 × 35/8. இப்போ இந்த டிவைடில் இருக்கிறதெல்லாம் இங்கே மல்டிபிளுக்கு மாற்றுங்க, இந்த டிவைடில் இருக்கிறதான் மேலே மல்டிபிளுக்கு மாற்றுங்க. அப்போ என்னென்ன நம்பர்ஸ் வரும் பார்த்தோம் அப்படின்னா 7 × 23 கீழே இருக்க அந்த 5 8 இங்கே மல்டிபிளாக மாறி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே ஆல்ரெடி 23 35 இருக்குது.
மறுபடியும் அந்த 2 இன்ட்டு 4 மல்டிப்புளாக வரும். இப்போ இதை சிம்பிளை பண்ணலாமா? 23க்கு 23 கேன்சல் ஆயிரும். 1 7 5 7 35 இந்த 5 கேன்சல் ஆயிரும். 1 2 2 4 2 8 இந்த 4 கேன்சல். அப்போ எல்லாமே அடி ஆயிடுச்சு. ஆன்சர் 1 தான் வரும். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 60 லிட்டர் கலவையில் அமிலத்திற்கும் நீருக்கும் இடையே உள்ள விகிதம் 2:1 ஆகும். அமிலத்திற்கும் நீருக்கும் இடையே உள்ள வீதத்தை 1:2 ஆக்க வேண்டுமானால் கலவையில் சேர்க்க வேண்டிய தண்ணீரின் அளவு லிட்டரில் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 60 லிட்டர் இருக்குது மொத்த கலவை 60ல் 2:1ன்னு சொன்னாங்கன்னா ஈஸியாக நீங்கள் இதை பிரிச்சுக்கலாம். மொதல் வேல்யூ 40ன்னு இருக்கும், ரெண்டாவது வேல்யூ 20ன்னு இருக்கும். இதெல்லாம் நம்ம சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு என்ன மொத்தத்துக்கு கூடுதலும் 60 இருக்கும், ரேஷியோவும் 2:1ன்னு இருக்கும். இப்போ இங்கே 40/20ன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எவ்வளவு தண்ணீர் சேர்த்தோம் அப்படின்னா இந்த ரேஷியோ 1:2ன்னு மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது மேலே இருக்கிறது 40ங்கிற வேல்யூ. அப்போது இந்த ரொம்ப சிம்பிளாக இங்கே 40ங்கிற வேல்யூ அது அப்படியே டபுள் தானே. இப்போ 1:2 அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வேல்யூவோட அப்படியே டபுள் தான் 2. அப்போ 40ஓட டபுள் தான் கீழே இருக்கும். இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1:2 அப்படிங்கிற ஒரு ரேஷியோ கிடைக்கும். அப்போ 20ஓட எதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 80 கிடைக்கும்? 60. அப்போ சேர்க்க வேண்டிய லிட்டர் என்ன? 60 லிட்டர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 185வது கொஸ்டின். இதுவுமே பார்த்தாலுமே நம்ம ப்ரீவியஸாக பார்த்தா அதே மெத்தட்லேருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எப்படின்னா, இப்போ இங்கே 23 ஃபஸ்ட்டு 27 இருக்கா, 27/43ங்கிற ஒரு வீதத்திலிருந்து எந்த எண்ணெய் கழிக்க, அப்போது 2லேருந்துமே நம்ம கழிக்க போகிறோம். எந்த எண்ணெய் கழிக்க வீதம் வந்துட்டு என்னவா மாறும்? 7/15ன்னு மாறும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக அதை இப்போ நீங்கள் 17ன்னு எடுத்துட்டாலுமே 17 ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா 17 நம்ம மைனஸ் பண்ணுறோம். இங்கே என்ன வருது? 10 தான் வருது. ஓகே, நம்மளுக்கு 7 கிடைக்கல. 7 வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டாலும் வாய்ப்பு இல்லை. 10லேருந்து 7 எதை நம்ம டிவைட் பண்ணாலுமே எது பண்ணாலுமே கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதனால இது வராது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரியுங்களா? ரொம்ப ரிஸ்கே இல்லாமல் டக்குன்னு அவங்க கேட்டிருக்கிறதுக்கு ஆப்ஷன்லேருந்தே நம்ம சூஸ் பண்ணிடலாம். அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போது பி 20 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். 20ன்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இங்கே என்ன வரும்? 7 கிடைக்குது. ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு அவங்க மேலே கேட்டிருக்க அந்த 7ங்கிற வேல்யூ கிடைக்குது. இப்போ அதே 20ஆல் டிவைட் பண்ணும்போது கீழே 15 கிடைக்குது அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. என்ன வருது? 23ன்னு வருது. அப்போ 7/23 இதுக்கு மேலே எதுவுமே சிம்பிளை பண்ண முடியாது. சிம்பிளை பண்ணாலும் மாறிடும். அப்போ இதுவும் வரலை. அதாவது 20ஆலையும் நம்ம மைனஸ் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதே போல் இங்கே ஆப்ஷன் சி எடுத்துட்டோம் அப்படின்னா அதே 27ஆலையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மேலே வேல்யூ 0ன்னு மாறிடும். இப்போ 27 - 21 0ன்னு ஆயிரும்ல. நம்மளுக்கு என்ன வரணும்? மேலே 7/15 மேலே 7ங்கிறது கிடைக்கணும். ஓகேவா? அப்போது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர்ன்ட்டு எந்த ஒர்க் அவுட்டுமே பண்ணாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். இப்போ 27லேருந்து 13 போனுச்சுன்னா பேலன்ஸ் 14. அதே போல் இங்கே என்ன இருக்குது? 43லேருந்து 13 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 30. இப்போ நீங்கள் இதை 2ஆல் அடிச்சு கொடுங்க. 7 2 14 2 30. அப்போ அவங்க கேட்டிருக்க அது 7/5 அப்படி ரேஷியோ ஈஸியாக கிடச்சிருது. ஓகேவா? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த விதங்களில் வேணாலும் நம்ம ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 186. ஒரு கடைக்காரர் ரூபாய் 2.04 பெர் கிலோகிராம் கோதுமையும் ரூபாய் 2.88 பெர் கிலோகிராம் கோதுமை ரகத்தையும் எந்த வீதத்தில் கிலோகிராமிற்கு ரூபாய் 2.52 பெருமான கோதுமையை தயார்படுத்த முடியும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது இந்த மிக்சர் அண்ட் அலிகேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் தான். இப்போ ஃபஸ்ட்டு என்ன? 2.04. ரெண்டாவது என்ன? 2.88. இதை ரெண்டையும் எப்படி மிக்ஸ் பண்ணுறாரு? 2.52ன்ட்டு 1 கிலோ 2.52ன்ட்டு மாற்றிக்கிறாரு. இப்போ இது எந்த விதத்தில் கலக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. கிராஸ் மல்டிபிள் பண்ணணும், கிராஸாக சப்ராக்ட் பண்ணணும் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை. இப்போ 2.88லேருந்து 2.52 நீங்கள் சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 0.36ன்னு கிடைக்கும். ஓகேவா? அதே போல் இந்த கிராஸ் 2.52யும் 2.04யும் மைனஸ் பண்ணணும். அப்போது 0.48ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கேயே 2 டிஜிட், பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கேயே 2 டிஜிட்னா முழு நம்பராகவே போட்டுக்கலாம். அது எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போ இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ரேஷியோ கிடச்சிடும். சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 6ஆல் சிம்பிளை பண்ணால் 6 6 36, 6 8 48. மறுபடியும் 2ஆல் சிம்பிளை பண்ணால்
2 6 4 2 8. அப்போ 3:4ங்கிற வீதம் தான் வரும். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 187வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு பையில் 25 பைசா, 10 பைசா, 5 பைசா காசுகள் உள்ளன. அவற்றின் வீதமானது 1:2:3. பையில் உள்ள மொத்த காசுகளின் மதிப்பு 30 எனில் அந்த பையில் உள்ள 5 பைசா காசுகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ரேஷியோவில் இருக்குது. ஃபஸ்ட்டு ரேஷியோ என்ன எடுத்துக்குவோம்? 1x 2x 3xன்னு எடுத்துக்கோமா? எக்ஸ்ன்னு எடுத்துக்கோம். ஓகேவா? இப்போது 25 பைசா அப்படிங்கிறது இப்போ இங்கே ரூபாயில் கொடுத்துருக்காங்க. அப்போ 25 பைசா அப்படிங்கிறது எப்படி நம்ம ரூபாயை மாற்றலாம்? டிவைடட் பை 100ன்னு போட்டு சிம்பிளை பண்ணாவே அதுதான் ரூபா. ஓகே, அப்போ 25/100 அப்படிங்கிறபோது நம்மளுக்கு 1/4ன்னு கிடைக்குதா? ஓகேங்களா? 1/4ன்னு கிடைக்கும். அப்போ இந்த அந்த 1/4ங்கிறத இங்கே டிவைடில் போட்டுக்கலாம். ஓகேவா? ப்ளஸ் ஏன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன அமௌண்ட்டு கிடைக்கும்? 30 ரூபா அப்படிங்கிற மொத்த அமௌண்ட்டு கிடைக்கும். அடுத்தது 10 பைசா. இப்போ நீங்கள் 1/10ன்னு போடும்போது 0 0 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 1/10ன்னு தானே இருக்கும். ஓகேவா? அதனால் டிவைடில் 10, அதாவது 10/100ன்னு இருக்குது. இந்த 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1/10 தான் கிடைக்கும். அதான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன். அதே போல் தான் 5. அப்போது 5/100 இதை அடிச்சு கொடுக்கும்போது நம்மளுக்கு டிவைடில் 20ன்னு கிடைக்கும். அந்த டிவைடில் கிடச்சா 20 இங்கே நோட் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு எல்சிஎம் என்ன வரும்? இதே 20 அப்படிங்கிறதான் கிடைக்கும். ஓகேவா? 20 தான் கிடைக்கும். இப்போ 4ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 20? 5. அப்போ மேலே 5 எக்ஸால் மல்டிபிள் பண்ணணும். 10ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 20 கிடைக்கும்? 2. அப்போ மேலே 2ஆல் இருக்குன்னா 4xன்னு இருக்கும். இந்த 3x அப்படியே இருக்கும். இந்த 30. ஓகேவா? இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுவோம். இங்கே எக்ஸ்லாம் வேல்யூ ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 9 12. 12x வேல்யூ 30 × 20 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? 30 × 20 அப்படின்னா இங்கே 6ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 2 வரும், இங்கே 5 அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்து 1 2 2, இங்கே 2. அப்போ 50 அப்படிங்கிற 5 × 10 50. இதுதான் எக்ஸோட வேல்யூ. ஓகேவா? இப்போ அவங்க என்ன கேள்வி கேட்டிருந்தாலும் அந்த வேல்யூவில் எக்ஸ் அப்ளை பண்ணாவே போதும். இப்போது என்ன கேட்குறாங்க? 5 பைசா காசு எண்ணிக்கை தானே கேட்குறாங்க. இங்கே காசோட எண்ணிக்கை அப்படின்னா இங்கே மேலே இருக்க வேல்யூ மட்டும் சேர்த்துக்கணும். ஓகே, எக்ஸ் எடுத்துக்கணும். இப்போ 5 பைசாவோட எண்ணிக்கை 3x. ஓகேவா? அதே இது 10 பைசான்னு கேட்டாங்கன்னா 2x. இது புரியுதுங்களா? ஒருவேளை அமௌண்ட்டு கேட்டாங்கன்னா இந்த பார்ட்டை ஃபுல்லாகவே எடுத்துக்கணும். இதுதான் இந்த மாதிரி கொஸ்டினில் மாடிஃபை பண்ணி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்க வேண்டியது. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு தேவை 5 பைசா காசுகளோட எண்ணிக்கை தான். அப்போ அந்த 3x மட்டும் எடுத்துட்டா போதும். எக்ஸோட வேல்யூ 50ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 3 × 50 150 அப்படிங்கிறதா அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ அமௌண்ட்டு கேட்ட ஒரு சில நேரங்களில் அமௌண்ட்டு கேட்கலாம். அப்போ அங்கே நம்ம என்ன எடுத்துக்கணும்? இந்த 150ன்னு எடுத்து டிவைடில் நம்ம 2ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 5 பைசாவோட அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத கிடச்சிரும். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 188வது கொஸ்டின் பாருங்கள். 5ன் ஒரு பகுதி மற்றும் 8ன் ஒரு பகுதி என இரு பகுதியாக பிரிக்கப்பட்ட எண் 94ன் விகிதம் 3:4 எனில் அதன் முதல் பகுதி என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாகவே, அதாவது நீங்கள் கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 94ங்கிற நம்பரவே 2ஆக பிரிச்சுட்டாங்க. அந்த எவ்வளவு நம்பராக பிரிச்சுருக்காங்கிறது தெரியாது. அதாவது இது முதல் பகுதி, இது 2ஆம் பகுதி. ஓகேங்களா? புரியுது? கரெக்டாக கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். இப்போது இந்த முதல் பகுதி எவ்வளவுன்னு தெரியாது, அதை தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் இன்னொரு குழு கொடுத்துருக்காங்க, ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, முதல் பகுதி இருக்கா, முதல் பகுதி எக்ஸ்னே கூட நம்ம எடுத்துக்குவோம். அதை வந்துட்டு என்ன அப்படின்னா 5ன் ஒரு பகுதி அதைத்தான் எடுத்திருக்காங்க. அதாவது முதல் பகுதிங்கிறது வேற, 2ஆம் பகுதிங்கிறது வேற. முதல் பகுதியோட 5ல் 1 மடங்கும், அதாவது முதல் பகுதியில் 5ன் ஒரு பகுதியும், அடுத்து 2ஆவது பகுதி இருக்குல்ல அது வந்துட்டு 8ன் ஒரு பகுதி. ஓகே, 8ன் ஒரு பகுதி. இப்போ இந்த இன்னொரு பகுதி என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஓகே, இது ஆக்சுவலாக நம்ம என்ன எடுத்துக்குவோம்? 94 - எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். 94 - எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். ஏன்னா 94லேருந்து இந்த எக்ஸ் போன்ஸ் அப்படின்னா அது 94 - எக்ஸ்ன்னு இருக்கும். இதோட வீதம் தான் அவங்க என்ன சொல்லிட்டாங்க? 3/4ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போது நான் ஈஸியாக இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடுறேன். இப்போ 94ங்கிற நம்பர் இருக்கா, ஒருவேளை ஆப்ஷனை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆப்ஷனுங்கிறது முதல் பகுதி என்னன்னு கேட்குறாங்களா? முதல் பகுதி 28 இருக்கலாம், 30 இருக்கலாம், 36 இருக்கலாம், 40 இருக்கலாம். ஒருவேளை முதல் பகுதி 28 இருந்துச்சு அப்படின்னா 2ஆவது பகுதி என்ன இருக்கும்? 94 தானே அந்த 28 மைனஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது 2ஆவது பகுதிங்கிறது 66 அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, இது 2 கூட்டம் நம்மளுக்கு 94 கிடைக்குதா? ஓகே, இப்போது இதில் தான் நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணணும்.
முதல் பகுதி 5ஆல் டிவைட் ஆகணும், ரெண்டாவது பகுதி 8ஆல் டிவைட் ஆனால் தான் ரேஷியோ என்ன கிடைக்கும் 3:4ன்னு கிடைக்கும். ஆனால் இங்கே டிவைட் ஆகுமா? ஆகாது. 28ங்கிறது 5ஆல் முழுசாக டிவைட் ஆகாது, 66ங்கிறது 8ஆல் டிவைட் ஆகாது. புரியுதுங்களா? இதுவே அந்த நம்பரோட நேச்சரை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா இப்போ அடுத்து நம்ம செக் பண்ணுறதுலே உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிடும். ஒருவேளை முதல் பகுதி 30ஆக இருந்தால், ஆப்ஷன் பி 30ஆக இருந்தால், ரெண்டாவது பகுதி என்ன இருக்கும் 64. இது ரெண்டையும் கூட்டினா தானே 94 கிடைக்குது. இப்போ இந்த முதல் பகுதியோட 5ன்னு ஒரு பகுதியும், ரெண்டாவது பகுதியில் 8ன்னு ஒரு பகுதியோட ரேஷியோ என்ன அப்படிங்கிற பார்க்குறோம். இப்போ பாருங்கள், இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 6×5 30, இங்கே 8×8 64. அப்போ 6:8ன்னு கிடைக்குதா? 6:8ன்னு கிடைக்குது. இதை சிம்பிளை பண்ணால் 3:4 கிடைக்குது. அப்போ அவங்க கேட்டிருக்க ரேஷியோ கிடைக்குது. அப்போ முதல் பகுதி 30ன்னு இருந்தால் தான் கரெக்டாக அவங்க கேட்டிருக்க ரேஷியோ வருது. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ நம்பரை கரெக்டாக கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த ஆப்ஷனை எப்படி நம்ம யூஸ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ரெஸ்கே இல்லாமல் க்ளூ அப்படியே அடுத்தடுத்து கிடச்சிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 3 எண்கள் 3:5:7 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் சராசரி 60 எண்ணில் அவ்வெண்கள் மிகச்சிறிய எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது 3 எண்களோட ரேஷியோ கொடுத்துட்டு அதோட சராசரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ரேஷியோவை எப்பயும் போல் எக்ஸுன்னு நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். 5x + 7x. இப்போது 3ஐயும் கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணது மூலயமா கிடைச்ச சராசரி தான் இந்த 60. ஓகே, அப்போ இதுலேருந்து 3 அந்த எக்ஸோட வேல்யூ என்ன 10 15ன்னு வரும். 15x. இந்த 3 வேல்யூ இந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறும். அப்போ 60 × 3ன்னு மாறும். இப்போ நீங்கள் 15ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா இங்கே 4ன்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 12. ஓகேவா? இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, சிறிய எண்ணு கேட்குறாங்க. 3 ரேஷியோவில், அதான் 3 5 7 எது சிறிய எண் 3 தான். அப்போ 3 × 12, 3 12 36. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 90வது கொஸ்டின் பாருங்கள். 3 கார்கள் 2:3:4 என்ற வீத வேகத்தில் சென்றால் அந்த 3 கார்களும் ஒரு குறிப்பிட்ட சம தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரங்களின் வீதத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் தான். அதாவது வேகம் நேரம் இதுக்கான ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா தலையீலி, ஒன்றுக்கு ஒன்று தலையீலி எதிர் விதத்தில் இருக்கும். ஓகேவா? அப்போது வேகத்தோட வீதம் கொடுத்து நேரத்தோட வீதம் கேட்டாங்கன்னா இதோட தலையீலி தான் நோட் பண்ணணும். ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். எப்படின்னா இப்போ 2:3:4 இதோட எல்சிஎம் என்ன வரும் 2 3 4. இதுக்கு எல்சிஎம் பார்த்தோம்னா 12. ஓகேவா? இப்போ பாருங்கள், 2ஓட எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 12 கிடைக்கும் 6. 3ஓட எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 12 கிடைக்கும் 4. அதே போல் டாலோட எதை மல்டிபிள் பண்ணால் 12 கிடைக்கும் 3. அப்போ 6:4:3ங்கிறது தான் நேரத்தோட வீதம். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். சிம்பிளான ட்ரிக்கில் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 91 பாருங்கள். ஏபிசிடி என்பவர்கள் குறிப்பிட்ட தொகையை 5:2:4:3 என்ற வீதத்தில் பங்கிடுகின்ற எனில் சி என்பவர் டியை விட 100 அதிகம் பெறுகிறார் எனில் பியின் பங்கு என்ன? இப்போ பாருங்கள், ரொம்ப சிம்பிளானதான். ஃபஸ்ட்டு பியோட பங்கு அப்படின்னா பியோட ரேஷியோ என்ன 2x நம்ம வச்சுக்கலாமா? இப்போது சிக்கும் டிக்கும் உள்ள வித்தியாசம், அதாவது சியை விட டி எத்தனை, சி என்பவர் டியை விட 1000 அதிகம். அப்போது சிக்கு வந்து ரேஷியோ 4x, டிக்கு ரேஷியோ 3x. அப்போ இவங்களோட வித்தியாசம் தான் அந்த 1000 ரூபா. வித்தியாசம் என்ன 4க்கு 3க்கு வித்தியாசம்னா 1. அப்போ ஒரு எக்ஸோட வேல்யூ 1000 அப்படின்னா 2 எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும் 2000. அவ்வளோதான். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம், அதை நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 92வது கொஸ்டின் பாருங்கள். x/2y = 6/7 எனில் x - y / x + y + 14/19 இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இவங்க கொடுத்துருக்க இந்த வேல்யூலே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ டேரெக்டாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும் x/y மட்டும் கிடைக்கும். இப்போ 6 × 2 12, 12/7. இதுதான் எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ. அங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அவங்க கேட்டிருக்க மதிப்பு காண்களில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போது 12 - 7 / 12 + 7 + 14/19. ஓகேவா? இப்போ பாருங்கள், மேலே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 8 கிடைக்கும். ஓகேங்களா? / கீழே 19 அப்படிங்கிற கிடைக்கும் ப்ளஸ் 14/19. மேலே
5 ஓகேங்களா, 8 இல்லை 5 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா கீழே இருக்க வேல்யூ சேமாக இருந்துச்சு அப்படின்னா காமனாக நம்ம நோட் பண்ணிடுவோம், மேலே இருக்க வேல்யூ நம்ம ஆட் பண்ணிடுவோம். அப்போ 5 + 14 19 இருக்கும். அப்போ இதே நம்ம அடித்து கொடுத்துடலாம். ஆப்ஷன் சி 1 தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ எக்ஸோட வேல்யூ ஒய் வேல்யூ கரெக்டாக இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டு சிம்ப்ளை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 93வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு கிராமத்தில் 15% குழந்தைகள், 40% பெண்கள், கிராமத்தில் மொத்தம் 900 மக்கள் உள்ளனர் எனில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என்ற வீதத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பர்சன்டேஜ் கொடுத்து அவங்க வீதம் கேட்குறாங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் இல்லாமலே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், குழந்தைகள் 15%, ஓகே, பெண்கள் 40%. அப்போ மீதி ஆண்களோட சதவீதம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆண்களோட சதவீதம் என்ன அப்படின்னா 100% இது ரெண்டையும் நம்ம கூட்டி மைனஸ் பண்ணிடணும். இது ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு 55% இருக்கும். அப்போ மீதி இருக்க 45% தான் யார்? இந்த ஆண்கள். புரியுதுங்களா? இப்போ ஆர்டர் கவனிக்க 45 40 15 இதுதான் நம்ம சிம்ப்ளை பண்ண வேண்டியது. எதால் அடிச்சு கொடுக்கலாம்? 5ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 9 5 45, 8 5 40, 3 5 15. அப்போது 9:8:3. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வயது கணக்குகள். ரீனா மற்றும் உஷாவின் தற்போதைய வயதுகள் முறையே 24 வருடங்கள் மற்றும் 36 வருடங்கள் எனில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு உஷா மற்றும் ரீனாவின் வயதுகளின் விகிதம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் ரீனா மற்றும் உஷாவோட வயது 24 36 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ இதில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். 8 மைனஸ் பண்ணணும். அப்போ 8 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே 16, இங்கே போயிடுச்சா 28. ஓகேவா? இப்போ 16:8. இது யார்? ரீனா, இவங்க உஷா. ஓகே, ஆனால் அவங்க அடுத்து கேட்டிருக்கிறது உஷா மற்றும் ரீனா தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஆப்போசிட்டில், அதாவது சேஞ்ச் பண்ணிட்டு தான் நம்ம கவனிக்கணும். இதுதான் ரேஷியோவோ அண்டு ஏஜ் ப்ராப்ளத்தில் கேர்லெஸ் மிஸ்டேக் வர்றதுக்கு பாசிபிள் இருக்கும். ஓகேவா? அவசரத்தில் அதே ஆர்டரில் நோட் பண்ணிடும். இப்போ நீங்கள் இதவே அடிச்சு கொடுத்தீங்கன்னா 4ஆல் அடிச்சு கொடுத்தா 4 நாங்க 16, இங்கே 7 நாங்க 28. அப்போ 7:4 அப்படிங்கிறது தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 95வது கொஸ்டின் பாருங்கள். ராஜுவின் தந்தை வயதானது ராஜுவின் வயதை போல் 3 மடங்கை விட 5 அதிகம். ராஜுவின் தந்தை வயது 44 எனில் ராஜுவின் வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு ராஜுவோட தந்தை வயதுங்கிறது ராஜுவோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ராஜுவின் வயதை போல் 3 மடங்கை விட 5 அதிகம் சொல்லிட்டாங்களா. இப்போ ராஜுவோட வயது எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 3 மடங்குனா 3x + 5. ஓகே, இதோட அது கூடுதல் தான் 44. இதில் வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாவே போதும். எக்ஸோட இந்த சைடு மைனஸாக மாறிடுமா 5. அப்போ 3x வேல்யூ 39ன்னு போயிடும். ஓகேவா? பேலன்ஸ் எக்ஸோட வேல்யூ பார்த்தோம்னா 3ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா 13 கிடைக்கும். இதுதான் ராஜுவோட வயசு. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ராமனின் வயது அவருடைய 2 மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் 3 மடங்காகும். 5 ஆண்டுகள் கழித்து அவர்களின் வயது தனது மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் 2 மடங்காகும் எனில் ராமனின் வயது தற்போதைய வயது என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே ராமன் அப்படிங்கிறவருக்காரு, அவரோட வயது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ அவரோட வயதுங்கிறத 2 மகன்களோட வயதோட கூடுதலை போல் 3 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க மகன்களோட 2 வயதுகளின் கூடுதல்ங்கிறத ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இந்த ஒய்யோட 3 மடங்கிற்கு சமம் சொல்கிறாங்களா. அப்போ 3y நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது 5 ஆண்டுகள் கழித்தா, அப்போது ராமனுக்கும் 5 வயசு எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். அப்போ x + 5ன்னு இருக்கும். அடுத்தது அவருடைய மகன்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல தான் நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும். மகன்கள் 2 மகன்கள். அப்போது ஒரு மகனுக்கு 5 வயசு கூடியிருக்கும், இன்னொரு மகனுக்கு 5. அப்போ மொத்தத்துக்கு 10 வயசு கூடியிருக்கும். அப்போ y + 10. ஓகேவா? இந்த 2 மகன்களோட கூடுதலை போல் 2 மடங்குன்னு சொல்லிட்டாங்களா. அப்போ இங்கே 2y + 10 மாறி இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த வேல்யூவை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஆப்ஷன்லேருந்தே நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு விஷயம் பாருங்கள், இந்த கண்டிஷன், இந்த 2 கண்டிஷனும் கரெக்டாக எந்த ஆப்ஷனில் செட் ஆகுதுங்கிற பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸோட வயது ஆப்ஷன் என்ன? ராமனோட வயது. அப்போ எக்ஸோட வயது தான் அந்த 45 இருக்கலாம், 55 இருக்கலாம், 65 இருக்கலாம், 70 இருக்கலாம். இப்போ ஒருவேளை 45 இருந்துச்சுன்னா
3ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 45 கிடைக்கும் 15. இதுதான் ஒய்யோட வேல்யூ. வேலை முடிஞ்சிச்சு. அப்போ அதாவது 3 ஒய்யோட வேல்யூ 15 இருக்குது. 3 × 15. இப்போ இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது, அடுத்ததை வச்சு தான் செக் பண்ணணும். 5 வருஷம் கழிச்சுங்கிறபோது ராமனுக்கு 45 + 5 50 வயசாகிருக்கும். அதே போல் இதுக்கும் சமமாக அடுத்த பார்ட் வருதான்னு பார்க்கணும். இப்போ 2ஓட ஏற்கனவே ஒய்யோட வேல்யூ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம், 15ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 15 + 10 25. அப்போ 25 × 2 50 கிடைக்குது. அப்போ கரெக்டாக அந்த 2 கண்டிஷனுமே இந்த 45 வயசுலேயே செட் ஆகுது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆப்ஷனில் இருந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதின் கூடுதல் 60. ஓகேவா? இப்போது அப்பா இருக்கார், மகன் இருக்காங்க. அவங்க தந்தை ப்ளஸ் மகன் இவங்களோட வயதோட கூடுதல் 60 அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு 6 வருடங்களுக்கு முன்பு 6 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் 5 மடங்குன்னு சொல்கிறாங்களா? இப்போ 6 வருஷங்களுக்கு முன்னாடி தந்தை மகன் அவங்களோட வயது ரேஷியோ என்ன? 5 மடங்கு. அதாவது மகனுக்கு 1 மடங்காக இருந்தால் தந்தைக்கு 5 மடங்கு. இப்போ 6 வருடங்களுக்கு பிறகு மகனின் வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கண்டிஷனை இந்த தற்போதைய வயதுக்கு ஈக்குவல் பண்ண போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது 5x சொல்லுவோம், இது 1x சொல்லுவோம். ஆனால் இது வந்துட்டு 6 வருடங்களுக்கு முன்னாடி. அப்போ தற்போது அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்கு தந்தைக்கு 5x + 6 6 வருஷம் அதாவது 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரேஷியோவிலேருந்து தற்போதுக்கு நம்ம வரும்போது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியோ அந்த இதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதே போல் இங்கே 1x + 6 இதுதான் தற்போது. ஓகேவா? இப்போ இந்த தற்போதைய வயதோட கூடுதல் என்ன? 60ன்னு சொல்லிட்டாங்களா? அப்போது இந்த 5x + 6 + 1x + 6 இதோட வேல்யூ தான் 60. புரியுதுங்களா? இனி நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். மொத்தம் எத்தனை எக்ஸ்? இங்கே 5x, இங்கே 1x, மொத்தத்துக்கு 6x, இங்கே 60. இந்த 6 வேல்யூ இந்த 6 வேல்யூ கூட்டினா 12ன்னு வரும். இந்த 12 ஈக்குவல் அந்த சைடு போகும்போது மைனஸாக மாறிடும். மைனஸாக மாறிடுச்சு அப்படின்னா என்ன? 6xோட வேல்யூ 48ன்னு இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 1x, இங்கே 6 × 8 48. எக்ஸோட வேல்யூ 8. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா தற்போதைய வயதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தற்போதைய வயதில் யாரோட வயதை கேட்குறாங்க? மகனின் வயது கேட்குறாங்க. அப்போது தற்போதைய வயதில் மகனின் வயதுங்கிறது இந்த 1x + 6 தானே. எக்ஸோட வேல்யூ 8. அப்போ 8 + 6 என்ன? 14. ஆனால் கேள்வி இது கிடையாது, தற்போது தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கேள்வி பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர் 6 இயர்ஸ் 6 வருஷங்களுக்கு பின்னாடி. தற்போது மகனுக்கு 14னா 6 வருஷம் கழித்து 20ன்னு ஆயிருக்கும். அப்போது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் நோட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 198வது கொஸ்டின் பாருங்கள். ஏ மற்றும் பி ஆகியோருள் ஏ இளையவர், அவர்களின் வயதுகளின் வித்தியாசத்தின் 7 மடங்கானது. இப்போ அவரோட வயதோட வித்தியாசங்கிற போது யார் பெருசு? ஏ. பி தான் பெருசு, ஏ இளையவர். ஓகே, அப்போ பி - ஏ இவங்களோட வயதோட 7 மடங்கானது அவர்களின் வயதின் கூடுதலுக்கு சமம். அப்போ ஏ + பின்னு சொல்லிக்கலாமா? அதாவது வித்தியாசத்தோட 7 மடங்கானது அவர்களின் வயதின் கூடுதலுக்கு சமம். 12 வருடங்களுக்கு பிறகு பியின் வயதும். அப்போ பி + 12. ஓகேவா? 12 வருஷம் ஆயிருக்கும். ஆனால் ஏயின் தற்போதைய வயதும் கரெக்டாக இந்த ரேஷியோ கவனிங்க. ஏக்கு தற்போதைய வயதை சொல்லிட்டாங்க, ஆனால் பிக்கு பார்த்தோம் அப்படின்னா 12 வருடங்களுக்கு கழித்து உள்ள பியோட வயது. இவங்களோட ரேஷியோ 5/3ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? புரியுதா? கரெக்டாக அவங்க கொடுத்துருக்க சென்டென்ஸை இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஏவோட தற்போதைய வயது என்னங்கிறத நமக்கு பார்க்குறோம். ஓகேவா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் இருந்து பார்த்தோம்னா 7ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 7b இங்கே வரும், இங்கே 7a அப்படின்னு வரும், இங்கே a + bன்னு இருக்கும். இப்போ இதில் ஏலாம் ஒரு சைடு, பிலாம் ஒரு சைடு. இப்போ இங்கே ஏ மைனஸில் இருக்குது, ஈக்குவல் அந்த சைடு போகும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஆல்ரெடி இங்கே ஒரு ஏ இருக்குது, அப்போது 8aன்னு இருக்கும். ஈக்குவல் டு இந்த சைடு பார்த்தோம்னா 7b இங்கேயே தான் இருக்குது, இந்த +b ஈக்குவல் அந்த சைடு வரும்போது மைனஸாக மாறும். அப்போ 7bயில் ஒரு பி போனுச்சுன்னா பேலன்ஸு 6b தான். இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 4a = 3b. ஓகே, ஸோ அப்போ 4aங்கிறது 3bக்கு சமம்னு சொல்லலாம், ஆர் 3bங்கிறது 4aக்கு சமம்னு சொல்லலாம். இப்போ இந்த செகண்டு ஈக்குவேஷனை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் பண்ணோம் அப்படின்னா 3b + 36 = 5a.
இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏவோட வேல்யூனால 3Bக்கு ஈக்குவலாக 4Aன்னு கண்டுபிடிச்சதை இங்கே நான் அப்ளை பண்ணிடுறேன். அப்போ என்ன ஆகும், 4A + 36 = 5A அப்படின்னு வரும். இப்போ இதில் இருந்து என்ன அப்படின்னா ஏவோட வேல்யூ இந்த 4A ஈக்குவல் அந்த சைடு போணுச்சுன்னா மைனஸாக மாறும். அப்போ ஒரே ஒரு ஏ மட்டும்தான் இருக்குது. இந்த ஒரு ஏவோட வேல்யூ 36 அப்படிங்கிறது கிடச்சிரும். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ கொடுத்துருக்க டேட்டா இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நோட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 199 2015 மற்றும் 2023 ஒரு மகன் மற்றும் தந்தையின் வயது வீதம் முறையே 1:4 மற்றும் 3:8 எனில் 2010 மகன் மற்றும் தந்தையின் வயதுகளின் கூடுதல் யாது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது ரேஷியோலாம் நல்லா கவனிக்கணும். இப்போ 2015 தந்தை மற்றும் மகனோட வயது விகிதம், ஃபஸ்ட்டு மகன் கொடுத்துருக்காங்களா, ஃபஸ்ட்டு மகன் அடுத்து தந்தை, வயது வீதம் 1:4. ஓகே, இது 2015. அடுத்து என்ன 2023. இப்போ மொத்தம் எத்தனை வருஷம் போயிருக்கு, 8 வருஷம். ஓகேவா, இதில் வயதோட வீதம் பார்த்தோம் அப்படின்னா 3:8. 3:8. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த 2 வருஷம் இல்லாமல் 2010 இடையில, அதாவது இதுக்கு 2010 அவங்களோட வயசு என்ன, வயதோட கூடுதல் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஒர்க்கு இங்கே அதிகம். இந்த இதில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த வித்தியாசம் சமமாக வராதனால, அதாவது 1, 3 வித்தியாசம் 2 வருது, இங்கே 4, 8 வித்தியாசம் 4 வருது. அப்போ இங்கே வித்தியாசம் சமமாக வராதனால வித்தியாசத்தை சமமாக கொண்டு வரதுக்கு இந்த 3, 8க்குள்ளே வித்தியாசம் என்ன 5, 1, 3, 1க்கு 4க்குள்ளே வித்தியாசம் 3. அப்போது ஃபஸ்ட்டு ரேஷியோவை இந்த 5ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5:20 இருக்குமா. இப்போ ரெண்டாவது ரேஷியோவை 3ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அந்த 5, 3 எதுலேருந்து எடுத்தேன், இந்த வித்தியாசத்துலேருந்து எடுத்திருக்கேன். ஓகேவா, இப்போ 3 9 3 24. இப்போ வித்தியாசத்தை கவனிங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4ன்னு இருக்குது. அதே போல் இங்கே 20க்கும் 24க்கும் வித்தியாசம் 4 தான். அப்போது இங்கே சமமாக கிடச்சிருச்சு. இந்த சமமாக கிடச்ச 4xஐ தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இந்த வருஷத்தான் எடுத்துக்கிறோம். 4x வேல்யூ 8 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 2. ஓகேவா, ரைட், எக்ஸோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் இதை எங்கே அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம வித்தியாசம் சமமாக 4 கிடச்சில, அங்கே தான் நம்ம கம்பேர் பண்ணுமே தவிர பழைய ரேஷியோவை மறந்துடணும். ஓகேவா, விட்டுறணும், அதை எடுக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு என்ன வயசாக இருக்கும், மகனுக்கு 5x2 10ன்னு மாதிரி இருக்கும். அப்பாவுக்கு 20x2 40ன்னு இருக்கும். ஓகேவா, இதுதான் 2015 மகனுக்கும் தந்தைக்கு உள்ள வயசு. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க 2010. அப்போ இதுலேயும் நம்ம என்ன பண்ணணும், 5 வயசு நம்ம 5 வருஷத்தை மைனஸ் பண்ணணுமா. அப்போது மகனுக்கு 5 வயசாகிருக்கும், அப்பாவுக்கு 35 ஆகிருக்கும். இவங்க 2 பேர்த்தோட கூடுதல் 40. ஓகேவா, ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா. ஸோ கரெக்டாக அவங்க கொடுத்துருக்க டேட்டாஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நோட் பண்ணணும். லாஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 200வது கொஸ்டின் பாருங்கள். 3 வருடங்களுக்கு முன்பு 5 நபர் கொண்ட குடும்பத்தின் சராசரி வயது 17 வருடங்கள். ஒரு குழந்தை பிறந்த பின் அக்குடும்பத்தின் சராசரி வயதும் அதே தான் எனில் அக்குழந்தையின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்குது, 5 பேர் இருக்காங்க, 5 நபர் இருக்காங்க, அவங்களோட சராசரி 17. இப்போது 5 நபர் இருக்காங்கன்னா 5 நபர்களோட வயதையும் கூட்டி 5ஆல் நம்ம டிவைட் பண்ணி தான் இங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இந்த 17ன்னு கிடச்சிருக்கும். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5 மொத்தம் 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறம்போது 5 பேரோட வயதோட கூடுதல் என்ன, 5 பேரோட கூடுதல் பார்த்தோம்னா 5 × 17 50 + 25 35 85. ஓகே, இதுதான் 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போது தற்போது அப்படின்னு நம்ம பார்க்கணுமா, ஏன்னா இதெல்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் உங்கள் வயதோட கூடுதல், 5 பேர்த்தோட வயதோட கூடுதல். இப்போ தற்போதுனா ஒவ்வொருத்தவங்களுக்குமே 3 வயசு கூடி இருக்கும். அப்போ 5 பேர்த்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா மொத்தத்துக்கு 15 வயசு கூடி இருக்கும். அப்போ இதோட 15 வயசை நம்ம கூட்டணும். இதுதான் 5 பேரோட தற்போதைய வயது. ஓகேவா, தற்போதைய வயதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 85 + 15 90 + 100. ஓகேவா, 100 அப்படின்னு வரும். ஓகே, இதுதான் 5 பேர்த்தோட தற்போதைய வயதான கூடுதல். இப்போ தான் புதுசாக யார் வர்றா, ஒரு குழந்தை இருக்காங்க, அவங்களோட வயசுன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ 6 பேர் வந்துடுவாங்க.
அவங்களோட வயசு அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது மொத்தம் 6 பேர்த்தோட வயதுன்னு பார்க்கும்போது சராசரி அதே தான் சொல்லிட்டாங்களா. அப்போ 6 பேர் இருந்தாங்கன்னா அதோட சராசரினா 6 பேரையும் கூட்டி 6ஆல் டிவைட் பண்ணியிருப்போம். அது மூலமா சராசரி 17ன்னு அதே தான் கிடச்சிருக்கும். அப்போ நம்ம அவங்க 6 பேர்த்தோட வயதோட கூடுதல் பார்த்தோம்னா 17 × 6. 17 × 6 என்ன? 60 + 42 102. இப்போ இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, 5 பேரோட வயசோட கூடுதல் 100, 6 பேரோட வயசோட கூடுதல் 102. அப்போ வித்தியாசம் என்ன வருது? அந்த 2 தான் அந்த குழந்தையோட வயசு. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ ஈஸியானதான். நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை கொஞ்சம் கம்பேர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.